மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பெருங்காமநல்லூரில் தென்னிந்திய ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் 103வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார், மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தியாகிகளுக்கு நினைவிடம் அமைத்துக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் தேர்தலில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்று கூறி விடியா திமுக அமைச்சர்களை பொதுமக்கள் விரட்டி அடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் வாக்கு கொடுத்து உங்களை ஏமாத்திட்டாங்க. 1000 ரூபா கொடுக்கன்னு உங்களே தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள்னு பிரிச்சுட்டாங்க. இதே பெரிய கேவலம், அசிங்கம். ஒரு தாய்மார்களை பிரிக்கிறதுக்கு இவங்க யாரு, என்ன தகுதியை பார்த்துட்டாங்க? இதை கேட்டா அமைச்சர்கிட்ட கேட்டா என்ன கோவப்படுறாங்க. நீங்க பத்திரிகையில பாருங்க, எல்லா அமைச்சர்களையும் ஒரு ஊரா விரட்டுறாங்க. நீங்க 1000 ரூபா கொடுக்கணும் தானே ஓட்டு கேட்டீங்க, எங்க 1000 ரூபான்னு கேட்டு நீங்க பிரச்சனை போடு. நான் சொல்றேன், இந்த தேர்தலில் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தான் உங்களுக்கு வேட்டு வைக்கக்கூடிய திட்டம். உங்களுக்கு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு அந்த திட்டமே உங்களை சோழியை முடிச்சிடும். இந்த தேர்தலோடு திமுக வேட்டுக்கிழமைக்கூடிய தேர்தலாக, திமுக ஆட்சியை வேட்டுக்கிழமைக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். திருவாரூரில் நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் தண்டலை, விளமல், அடியக்கமங்கலம், சித்தாநல்லூர், ஓடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் மக்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக போகிற தேர்தலாக இருக்க போகிறது. அந்த தேர்தலுக்கு முன்னோட்டமான தேர்தலான இந்த தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய வாக்களை அருமைக்குரிய அருமை சகோதரர் சுர்ஜித் சங்கர் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கிராமம் கிராமமாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தெக்கலூர், கானூர், புதூர், தண்டுக்காரன்பாளையம், குறும்பபாளையம், தாமரைக்குளம், நடுவச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய கழக வெற்றி வேட்பாளர், விடியா திமுக MP ஆண்டிமுத்து ராசா அவினாசிக்கு எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என சாடினார். கோவை மாவட்டம் அன்னூர் மைல்கல் பகுதியில் அதிமுக தேர்தல் பணிமனை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் தனபால், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ், அருண்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து திமுக, பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார், விடியா திமுக MPக்கள் ஆண்டிமுத்து ராசா மற்றும் கனிமொழி உறுதியாக சிறைக்கு செல்வார்கள் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பேரூர் நடுக்கல் கிராமத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சேவீர்தாஸ் வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பளித்தனர். அப்போது பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமென அவர் வாக்கு சேகரித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PK வைரமுத்து, செந்தில்நாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவிற்கு ஆதரவு தெரிவித்து திருபுவனம் நகர கழக செயலாளர் சிங் செல்வராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சௌராஷ்டிர மக்கள் குடியிருப்பு பகுதி மற்றும் நெசவாளர்களிடம் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கீழச்சுவல்பட்டி பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர்தாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்குள்ள கடைகள், தெரு வியாபாரிகள், பேருந்து நிலையங்களில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சேவியர்தாஸ் வெள்ளரிக்காய், பலாச்சுளைகளை வாங்கி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் உட்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை RK நகர் பகுதியில் புது வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளரும் மாவட்ட செயலாளருமான RS ராஜேஷ் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது கறிக்கடை வியாபாரிக்கு கோழிக்கறி வெட்டி கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தார். இதைத் தொடர்ந்து பெரம்பூர் மேற்கு பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ மற்றும் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் விருகம்பாக்கம் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது நாடாளுமன்ற தொகுதி கழக பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர் விருகை ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் பகுதிகளில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து நகர செயலாளர் பூமாராஜா தலைமையில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்களிடம் அதிமுக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை எடுத்துக் கூறியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு நகர் பகுதியில் சிதம்பரம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் எம் சந்திரகாசனை ஆதரித்து கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடை வீதிகளில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்தும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான SDPI கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுமலையில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் பேசிய வேட்பாளர் முகமது முபாரக், தேர்தலில் வெற்றி பெற செய்தால் கொடைக்கானல் போல சிறுமலையையும் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்றும் சிறுமலை வாழைப்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தருவேன் என்றும் கூறினார். அப்போது அதிமுக கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சுற்றுலாவில மிக முக்கியமான ஒரு ஊராக எப்படி கொடைக்கானல் இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா பகுதியாக இருக்கிறதோ அதுபோல சிறுமலையை மிக முக்கியமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளை நான் சிறமேற்கொண்டு எடுப்பேன் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதோட நான் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அதுல ஒரு வாக்குறுதி தான் இங்கிருந்து தென்மலை வரை போகிற அந்த சாலைகளை செப்பனிட்டு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திறந்தவெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மதவாத சக்தி பாஜக என்றால் சாதி வெறி பிடித்த சக்தி பாமக என்று காட்டமாக விமர்சித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் GV கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் GV கஜேந்திரனுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் G பிரேம்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் மாவட்டத்தில் முதல் முறையாக டிஜிட்டல் பிரச்சார வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் K பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியரையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி முன்னிலையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாட்களில் இருந்து 150 நாட்களுக்கு உயர்த்தவும் சம்பளத்தையும் உயர்த்தி தரவும் குரல் எழுப்புவேன் என தெரிவித்தார். வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். 5 வருஷத்துக்கு மேல தேர்தல் ஓட்டு வாங்கிட்டு போய் நாடாளுமன்றத்திலயும் ஒண்ணும் பேசல, 3 வருஷத்துக்கு மேல ஓட்டு வாங்கிட்டு போய் ஆட்சியிலையும் ஒண்ணும் செய்யல. அதனால மீண்டும் அவர்களுக்கு திருப்பி ஓட்டு போடுவதால் உங்களுக்கு எதுவும் வராது. அதனால அன்புள்ள கொண்ட சகோதரிகளே, தாய்மார்கள், உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலக்கத்துக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள். நான் முதல் குரலாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் திட்டமாக உயர்த்துவதற்கு கடுமையான பொருள்